Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு a point charge. a அப்படின்னா என்னது? ஒரு பாயிண்ட் சார்ஜ். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜை யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு பாயிண்ட் சார்ஜால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுடைய ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் கண்டிப்பாக தெரியணும் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்னது? The amount of work done to bring a unit positive charge from where to where? Infinite to that point. அதாவது இன்ஃபினைட்லேருந்து ஒரு சார்ஜை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க். ஸோ அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு ஒரு ஃபார்மில் நம்ம டிரைவ் பண்ணோம். எதுலேருந்து? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிலிருந்து. சரியா? ஸோ அப்போ அதிலேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு டயக்ராம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஒரு ப்ளஸ் கீழே ஒன்றா ப்ளஸ் க்யூன்னு எழுதிக்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுவும் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இதை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிரெக்ஷன் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ஸ். ஓகே, ஸோ சி திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சார்ஜ் எங்கே இருக்கும்? இன்ஃபினைட்டில் இருக்கும்னு சொன்னேன். மேபி இல்லை இந்த இடத்துல இருக்கும் இன்ஃபினைட். அந்த இடத்துல போட்டுக்கோங்க பாருங்கள், இன்ஃபினைட். அப்போ இன்ஃபினைட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அது மேபி பாசிட்டிவாக இருந்திருக்கலாம் இல்லையா? ப்ளஸ் கியூவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஸோ அந்த சார்ஜ் என்ன பண்ணுறேன்? ஒரு பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாத்தில் ஒரு பாயிண்ட், தட் இஸ் பி. இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ளஸ் கியூங்கிற சார்ஜுக்கு இன்பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மாலாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள் ஒரு சார்ஜ் ப்ளஸ் கியூ. யாருக்கு எகெயின்ஸ்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகளுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட். ஸோ அப்போ இங்கேருந்து எங்கே கொண்டு வரேன்? பிங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? பிங்கிற பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகும். என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ அப்போ ஆரம்பிச்சிருவோம். எழுதுகிறேன். சி எலக்ட்ரிக் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எங்கப்பா? அட் எ பாயிண்ட், at a point P. யாரால? due to a point charge. point charge என்ன ஃபார்முலா? இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? V is equal to டைரக்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் இன்டகரல் E vector dot dr vector இல்லையா? எஸ். ஸோ அப்போ இன்டகரல் அந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக என்ன போடணும்? லிமிட்ஸ் போடணும். லிமிட்ஸ் என்ன? இன்ஃபினைட் டு ஆர். எப்போவுமே லிமிட்ஸ் பாட்டமில் லோயர் லிமிட் தான் போடணும். அப்பர் பார்த்தீங்கன்னா ஹையர் லிமிட் இல்லையா? ஆனால் இங்கே ஒர்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இன்ஃபினைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால இன்ஃபினைட்டுங்கிறது லோயர் லிமிட், பிங்கிற பாயிண்ட்டுங்கிறது ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே தான் சேருது. அப்போ அது ஹையர் லிமிட். ஃபார்முலா V is equal to மைனஸ் இன்டகரல் இன்ஃபினைட் டு ஆர் E vector dot dr vector. ஸோ இது இக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த இக்குவேஷன் ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருப்போம் இல்லையா போன டாப்பிக்கில். ஸோ நீங்கள் அந்த டாப்பிக்கை ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஓகே, த நெக்ஸ்ட் E vector அப்படின்னு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மில் நம்ம இங்கே எழுதிடலாம் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் யாரால? due to a point charge. Formula என்ன? E vector is equal to 1 by 4 pi epsilon naught into q by r square. left side E vector இருக்குல்ல, ஒரு வெக்டார் குவாண்டிட்டி இருந்தால் கண்டிப்பாக ரைட் சைடு என்ன வரணும்? ஒரு வெக்டார் குவாண்டிட்டி வரணும். பட் ஹியர் த வேல்யூ இஸ் 1. ஏன்னா எந்த ஒரு டேமையும் இன்ட்டு 1ன்னு எழுதலாம். அப்போ 1ங்கிறது இதோட வேல்யூ, யூனிட் வெக்டாரோட வேல்யூ. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஆர் கேப், அதோட வேல்யூ 1. ஸோ இது வேணால் இக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இக்குவேஷனில் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 in 1 which implies V is equal to minus integral infinite to r E vector. E vector ஃபார்முலா இங்கே இருக்குது 1 by 4 pi epsilon naught into q by r square into r cap dot என்ன இருக்குது? dr vector. இந்த dr vector நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி தெரியுமா? நீங்கள் படிச்சிருப்பீங்க யூனிட் வெக்டார் டெஃபினிஷன். r cap is equal to
R vector divided by modulus of R vector. இது மேக்ஸில் வரும். ஓகே, பட் if the displacement is small, இல்லையா, in place of R vector we need to put dr vector. அப்போ நியூமரேட்டரில் R vector பிளேஸில் dr vectorனு போட்டால் டினாமினேட்டரில் அந்த மேக்னிடியூட் அதுலேயும் என்ன வரும், R vectorக்கு பதிலாக dr vectorனு வரும். ஏன்னா ரெண்டுமே காமனாக யூஸ் பண்ணியிருக்கேன், ரூல்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, r cap is equal to dr vector divided by modulus of dr vector என்ன, dr. ஓகே, ஸோ அப்போ இதில் இருந்து dr vector equal to r cap into dr. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். dr வெக்டாருக்கு பதிலாக is equal to minus integral infinite to r 1 by 4 pi epsilon naught into q by r square into r cap dot dr vector. ஸோ இங்கே பாருங்கள் dr வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா, r cap into dr. ஸோ அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், r cap dr. ஓகே, see the next step is equal to இதில் 1 by 4 pi epsilon naught ஒரு கான்ஸ்டன்ட், q என்கிற சார்ஜ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன கிடையாது, இன்டகிரேஷன் கிடையாது, வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா minus q by 4 pi epsilon naught into integral infinite to r, மீது என்ன இருக்குது 1 by r square. இது மேலே வரும்போது நியூமரேட்டரில் வரும்போது r power minus 2, then r cap dot r cap படிச்சிருப்போம் இல்லையா, r cap dot r cap equal to 1. அதே மாதிரி i cap dot i cap 1, j cap dot j cap 1, then k cap dot k cap 1. கரெக்டா? ஸோ அப்போ r power minus 2 into r cap dot r cap 1. ஸோ அதை எழுத வேண்டாம் இல்லையா, into dr. ஓகே, see the next step is equal to minus q by 4 pi epsilon naught into integral r power minus 2 dr. என்ன ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், integral x power n dx ஃபார்முலா இல்லையா, x power n plus 1 divided by n plus 1. கரெக்டா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, integral r power minus 2 dr. அப்போ என்ன வரும், r power minus 2 plus 1 divided by minus 2 plus 1, which is equal to r power minus 1 divided by minus 1. இப்போ அந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், r power minus 1 divided by minus 1, limits infinite to r. இன்டகிரேஷனுக்கு அப்புறம் லிமிட்ஸோட சைடு வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, which is equal to minus q by 4 pi epsilon naught into r power minus 1 எப்படி எழுதலாம், 1 by r. ஏன்னா r இன்வர்ஸ்ங்கிறது 1 by r. அதே மாதிரி டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அந்த மைனஸை வெளியே கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் இருந்துச்சு, இப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு. லிமிட்ஸ் infinite to r, which is equal to q by 4 pi epsilon naught into லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 1 by r மைனஸ் 1 by லோயர் லிமிட் என்னது, இன்ஃபினைட். அப்போ இன்ஃபினிட்டின்னா ஆன்சர் உங்களுக்கே தெரியும், எனி நம்பர் டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0. அப்போ which is equal to q by 4 pi epsilon naught into 1 by r minus 0. அப்போ ஃபைனல் ஸ்டெப் v is equal to என்ன வரும், q by 4 pi epsilon naught into 1 by r அப்படின்னு எழுதலாம், இல்லை டினாமினேட்டில் வந்து r அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜால், அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜால் ஒரு பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கான இக்குவேஷன். முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.